நாம இன்னைக்கு பேச போற டாபிக் எஸ், அவுட்டோமேட் கலாஷ்னிக்கோவ் 47. அதாங்க AK-47. இது ஒரு ஆட்டோமேட்டட் அசால்ட் ரைஃபிள். அவுட்டோமேட் என்கிற ரஷ்ய வார்த்தைக்கு ஆட்டோமேட்டிக் என்ற பொருள். A ஃபார் அவுட்டோமேட், K ஃபார் கலாஷ்னிக்கோவ். இது அவரோட பேர். 1947 கண்டுபிடிக்கப்பட்டதால 47. அதற்கு முன்னெல்லாம் கேட்லிங் கன் தான் அதிகமாக புழக்கத்தில் இருந்தது. அதை வச்சு மட்டும்தான் அதிக ரவுண்ட் ஃபயர் பண்ண முடியும். அதை ஹேண்டில் மூலம் ரொட்டேட் பண்ணி தான் ஆப்ரேட் பண்ண முடியும். எலக்ட்ரிக் மோட்டர் மூலமாகவும் ஆப்ரேட் பண்ணதா சொல்றாங்க. ஆனா அது அவ்வளோ காம்பேக்டா இல்லை. 2-3 பேர் சேர்ந்து தான் ஹேண்டில் பண்ற மாதிரி இருந்துச்சு. 1943 காலகட்டங்களில் ஜெர்மன் ராணுவத்தில் STG-44ங்கிற ஆட்டோமேட்டட் கன் கண்டுபிடிச்சாங்க. இது சிங்கிள் மேன் யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் அது ஹெவி வெயிட்டாகவும் பெரியதாகவும் இருந்தது. இந்த டைம்ல 2ஆம் உலகப் போர்ல பங்கேற்கிற ரஷ்யாவுக்கு ஒரு ஆட்டோமேட்டட் கன் தேவைப்பட்டுச்சு. அதற்கான ஆராய்ச்சியில ரஷ்யா ஈடுபட்டாங்க. அந்த டைம்ல தான் 1944 மிக்கால் கலாஷ்னிக்கோவ்ன்றவர் இந்த ஆட்டோமேட்டட் ரைஃபிளை டிசைன் பண்ணார். இந்த துப்பாக்கி 1944 முதல் 1946 வரை வீரர்கள் பழகுவதற்காக சோதனை முயற்சியாக இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்டது. 1949 முதல் அதிகாரப்பூர்வமாக சோவியத் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டது. ஆனால் இதை பயன்பாட்டு கொண்டு வருவதற்குள்ளே 2ஆம் உலகப் போரே முடிவுக்கு வந்துவிட்டது. அதுக்கப்புறம் பல ஆட்டோமேட்டட் ரைஃபிள் வந்துச்சு. ஆனா இன்னும் தலைவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. கம்பேக்டா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஏதாவது ஃபால்ட்னா சடனாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் தலைவர் நம்பர் 1. ரீசெண்டாக அமெரிக்கா எடுத்த ஒரு சர்வேயில் ஹிரோஷிமா நாகசாகில போட்ட நியூக்ளியர் பாம்பை விட அதிக ஆபத்தானது இந்த AK-47 தான் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இது நாங்கள் சோவியத்தை விட நல்லவங்கன்னு ஏற்படுத்தக்கூடிய பொம்மா கூட இருக்கலாம். நாம் அதுக்குள்ள போக வேணாம். ஒரு சிறந்த சோல்ஜரோட கண்டுபிடிப்பு இன்னைக்கு தனக்கான பேரை தக்க வச்சுட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அவரோட உழைப்பும் கிரியேட்டிவிட்டியும் தான். அதோட ஒர்க்கிங்கும் இந்த ஐடியாவும் எப்படி அவருக்கு தோணுச்சுன்னு நம்மளை சிந்திக்க வைக்கும். ஃபயர் பண்ணையில பேரலுக்குள்ள ஏற்படுற ப்ரெஷரை எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுனதுக்கே அவருக்கு 100 சொல்லிட்டு கொடுக்கலாம். ட்ரிகரை கிளிக் பண்ணதும் ஹை வெலாசிட்டியில புல்லட் போகும். அப்போ கன் பேரலுக்குள்ள ப்ரெஷர் உருவாகும். அந்த ப்ரெஷரோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி கேஸ் பிஸ்டனை பின்னோக்கி தள்ளும். அப்போ அடுத்த ஃபயரிங் ஸ்டார்ட் ஆயிடும். இப்படி ஒரு நிமிஷத்துக்கு 600 புல்லட்கள் ஃபயர் ஆகும். அந்த யோசனை தான் இன்னைக்கு அவரை இவ்வளவு பெரிய உச்சத்துல கொண்டு போய் இருக்கு. அதே போல அந்த கண்ணையும் யாரும் அடிச்சுக்க முடியாத இடத்துல வச்சிருக்கு. இதுல வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, போருக்காக கண்டுபிடிக்கப்பட்ட கருவி பல தீவிரவாதிங்க கையில போய் இப்போ மக்களை நோக்கி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய வருத்தமாகவே கலாஷ்னிக்கோவ் அவர்கள் காலத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. ஒரு வகையில அமெரிக்கா சொன்னது உண்மைதான். நியூக்ளியர் பாம்பு இறந்தவங்களை விட AK-47 இறந்தவங்களோட எண்ணிக்கை தான் அதிகங்கிறது நிதர்சனமான உண்மை. இது TNC வாய்ஸ். நான் வாசில்.